நிறைய பேருக்கு இன்னைக்கு இதான் பிரச்சனை. மினிஸ்ட்ரிங்கிறது ஒரு லெவல் வரைக்கும் ஓடிட்டு முடியும் போது அப்படியே மேல போயிடணும், அடுத்த கிளையை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். பவுல் ஆரம்பிச்சாரு, பவுலுக்கு பையன் கிடையாது, பவுலுக்கு பேர பையன் கிடையாது, மெயினா பவுலுக்கு மருமகன் கிடையாது. ஆனா பவுல் ஆரம்பிச்ச மினிஸ்ட்ரி இன்னை வரைக்கும் நடக்குது. இன்னைக்கு நமக்கு அப்புறம் நம்ம அப்படியே பார்த்து பார்த்து ஒப்படைச்சிட்டு போறோம். பையன்கிட்டையும் மருமகன்கிட்டையும் பேரங்கிட்டையும் கரெக்டா ஒப்படைச்சிட்டு போறோம். அடுத்த ஜெனரேஷன்ல மினிஸ்ட்ரி படுத்துறது பாத்தீங்களா? அவங்க ஜெனரேஷன்ல இருந்த மினிஸ்ட்ரி இவங்க ஜெனரேஷன்ல விஸ்தாரமாகல பாத்தீங்களா? இன்னைக்கு 1 மடங்கு இருந்தா அடுத்து 2 மடங்கு ஆயிருக்கணும்ல, 2 மடங்கு இருந்தா அடுத்து எலிசா வரும்போது 4 மடங்கா மாறணும்ல. ஏன் மாறல? 25,000 பேர் நடத்துற சபை அடுத்த ஜெனரேஷன்ல 8,000 மாறிடுச்சு, அடுத்த ஜெனரேஷன்ல 4,000 மாறும். ஏன் மாறுது? காரணம் என்ன? உண்மையிலேயே வளர்ச்சி தானே இருந்திருக்கணும், படுத்துருச்சு பாருங்களேன். அதாவது நம்ம சொல்லிக்கலாம், அந்த மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க சொல்லிக்கலாம், அதெல்லாம் கிடையாது, எங்க மினிஸ்ட்ரி நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. அப்படியே ஓவராலா எல்லாருக்கும் தெரியும், போன ஜெனரேஷன்ல இருந்த அந்த ஊழியம் இப்ப இல்ல, அது படுத்துருச்சுங்க. ஏன்? ஏலி படுத்துட்டாரு. நீ யார் தெரியுமா? போன ஜெனரேஷன்ல எவனையும் உள்ள விடாம உட்காந்துட்டு இருந்தவன். யாரும் வந்துடக்கூடாது, எந்து நான் தான் பண்ணுவேன், நானும் எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல யாரும் கிடையாது, யாரா இருந்தாலும் என்ன பார்த்துட்டு தான் ஆண்டவரை பார்க்கணும் சொன்னவெல்லாம் அடுத்த ஜெனரேஷன்ல படுத்துருவான். மினிஸ்ட்ரி நம்ம சொத்து இல்ல. இந்த மினிஸ்ட்ரிக்கு நம்மளை அழைச்சது கர்த்தருடைய கிருபை. உண்மை உள்ளவன் என்று நம்பி இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். அவ்வளவுதான் வசனம் சொல்லுது. இது என்னோடது அல்ல. இதை முடிச்ச உடனே அப்படியே அர்த்தம் கொடுக்கும். அது யார்கிட்ட வேணா இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்க பையன்கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொன்னா கூட கொடுத்துட்டு போங்க, அதெல்லாம் ஒண்ணும் தப்பே கிடையாது. ஆனா பையன்கிட்ட கொடுக்கறதுக்காகவே பையனை வளர்க்க கூடாது, மருமகன்கிட்ட கொடுக்கறதுக்காகவே மருமகனை வளர்க்க கூடாது. கர்த்தர் யார்கிட்ட கொடுக்க சொல்றாரோ கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படியே மினிஸ்ட்ரிய யாரு கைக்கும் போய் விடாம உங்க அடுத்த ஜெனரேஷன்ல அது படுத்துரும். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல என்ன ஆகும் தெரியுமா? இல்லாமல் போயிடும். ஏலியோட வம்சமே இல்ல பாருங்களேன், ஏலியோட வம்சமே காணாம போச்சு. அதுக்கப்புறம் சாமுவேல் வந்துட்டாரு, ஏலியோட கதை முடிஞ்சு. அதைத்தான் சொல்றேன், உன் மினிஸ்ட்ரி நல்லா நடக்கணும்னா, தலைமுறை தலைமுறையா இருக்கணும்னா, கர்த்தர் வருமானமும் இந்த ஊழியம் நடக்கணும்னா, முதல்ல உன் விஷன் கரெக்டா இருக்கணும். முதல்ல உனக்கு கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்த வசனம் சரியாக இருக்கணும் ஊழியத்துக்கான. அடுத்தபடியா கர்த்தர்கிட்ட ஜனங்க போறதுக்காக தான் நான் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட தான் நீங்க எல்லாம் வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கர்த்தர்கிட்ட போகணும்ன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. நீ உன் பக்கம் ஜனங்களை திருப்புகிறவனாய் அல்ல, கர்த்தர் பக்கம் திருப்புகிறவனாய் மாறணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நிறைய பேருடைய மிஸ்டேக் அங்கதான் இருக்குது, தாம் பக்கம் திருப்புறாங்க. நான் தான் சொல்லுவேன், இன்னைக்கு ஊழியங்கள் தேவன் வர்ஷிப் பண்ணணும், காட தான் வர்ஷிப் பண்ணணும். இன்னைக்கு ஹீரோ வர்ஷிப் ஆகிட்டு இருக்கு. கர்த்தருடைய கிருபை, இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ணவங்களும் 1.5 வருஷமா காணாம போயிருக்கிறாங்க. அது வரைக்கும் சோத்திரம். இப்பவும் ஒரு சிலர் மட்டும் ஆன்லைன்லயே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த 2 வருஷமா எல்லாம் அடைச்சதுனால இந்த ஹீரோ வர்ஷிப் பண்ண ஆளெல்லாம் காணாம போச்சு. தாம் பக்கமா வித்தியாசமா பேசி, அப்படியே டிஃபரெண்டா பேசி, மிமிக்ரி பண்ணி, அப்படியே நூதனமான உபதேசத்தை பேசி, எப்படியாவது ஜனங்களை கவர் பண்ணணும், தாம் பக்கம் திருப்பணும்னு சொன்னதெல்லாம் இப்ப காணாம போயிருச்சு ஒரு 1.5 வருஷமா. இது ஒருவேளை திருப்பி எல்லாம் நார்மல் ஆச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும் திருப்பி. ஆனா விசுவாசிகள் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, there is no mediators. நீங்க எவ்வளவு தேவனோட சேரணுமோ நெருங்குங்க, கர்த்தரோட நீங்க பேசுங்க. பேசுகிற தேவனை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பல நேரங்களில் ஊழியர்கள் கெட்டு போறதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நீங்க போய் ஒரு தீர்க்கதரிசி சும்மா தான் இருக்கிறாரு, அவர் வீடு தேடி போய் இல்ல அவருக்கு போன் பண்ணி, ஆண்டவர் என்ன பத்தி என்ன சொல்றாரு, என் எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்றாரு, ஏன் உங்க எதிர்காலத்தை பத்தி நீங்களே கேளுங்க. நல்ல இதுக்கு என்ன தெரியுமா உடனே சொல்றாங்க, அதுக்கு தானே தீர்க்கதரிசி இருக்கிறார். ஓ எதிர்காலத்தை நீ கேட்கறதுக்கு தீர்க்கதரிசி கிடையாது. என் ஃபியூச்சர் எனக்கு தெரியணும், இதுக்கு எதுக்கு தீர்க்கதரிசி? என் ஃபியூச்சர் எனக்கே தெரியலனா there is a mistake in my spiritual life. என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியலனா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். உங்க வீட்டுக்காரர் உங்களை வெளியே கூட்டிட்டு போவாரா இல்லையாராங்கிறது உங்களுக்கு தெரியணும்.
அவர் என்ன வெளியே கூட்டிட்டு போறாரா இல்லையான்னு கேளு அப்படின்னு பசங்க கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ சொல்லி நீங்க கேக்குறீங்கன்னா உங்க 2 பேருக்கு நடுவுல சண்டைன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ கணவன் மனைவி இருக்கும் போது அம்மா சாப்பாடு போட சொல்லு, ஏமா சாப்பாடு எடுத்து வைமான்னு சொன்னார்னா ரிலேஷன்ஷிப் கரெக்ட். இவரு உங்க அம்மாவை சாப்பாடு கொண்டாட சொல்லு அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதே தான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை பத்தின விஷயத்தை நீங்கள் தான் உட்கார்ந்து தேவனோட பேசணும். இன்னொரு ஆளை கூட்டு வந்து அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னா உனக்கும் தேவனுக்கும் நடுவுல ஏதோ மிஸ்டேக், ஏதோ ஒரு பிரிவினை இருக்குன்னு அர்த்தம். அந்த முடிவுக்கு வாங்க. தீர்க்க தரிசனம் எப்ப தேவை? நீங்க ஸ்தம்பிச்சு போய் நிப்பீங்க, ஒரு முடிவெடுக்க முடியாம இருப்பீங்க, என்ன செய்யலான் இருக்கும், ஒருவேளை உங்களால ஜெபிக்க முடியாத சூழ்நிலையா இருக்கும், நீங்க ஒரே மனபாரத்தோட இருப்பீங்க. அந்த நேரத்துல தீர்க்க தரிசனத்துக்கு நீங்க தேட வேண்டாம், அது தானா வரும். ஏன் தெரியுமா? தீர்க்க தரிசியை நீ தேடி போறதை விட தேவன் உன்னை தேடி வருவார். அவர் இன்னும் அதிகம் உன்னை நேசிக்கிறார். ஐயோ என் பிள்ளை இப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுமேனு கழுதையை திறந்து கூட கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். நீங்க பண்ற மிஸ்டேக்கே நீங்க ஊழியக்காரனை கெடுத்துறீங்க. ஊழியக்காரங்கிட்ட போய் என்ன சொல்றாரு, என்ன பத்தி என்ன சொல்றாரு, என் பொண்ணை பத்தி என்ன சொல்றாரு, என் பையனை பத்தி என்ன சொல்றாரு, எதிர்காலத்தை என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் நீங்க போய் கேளுங்க. அதுவும் லாக்டவுன்ல சும்மா தானே இருக்கீங்க. நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உட்காந்து யூடியூப் உட்காந்து பாக்குறத விட்டுட்டு நல்லா உட்காந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் இடைப்படுவார். ஊழியக்காரங்களை புரோக்கர்ஸ் மாதிரி மாத்தாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உன் தேவன் உனக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கு தேவையானதை ஆவியானவர் உங்களோடு பேசுவார்.